பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபையை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிற இந்த நாளிலும் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அதன் 2வது பகுதி சொல்லுகிறது, அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அதன் மேல் என்பது மூலைக்கல். நான் மூலைக்கல்லை வைக்கிறேன், அதன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன். இந்த கால வேளையில் மூலைக்கல் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதுன்னு நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறோம், தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் என்று அறியப்படுகிறோம். ஆனால் இயேசு தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறோம், நமக்காக ஜீவனை தந்தார் என்று விசுவாசிக்கிறோம், அதெல்லாம் செய்கிறோம். நம்முடைய இந்த பிரச்சனையை இயேசு தீர்ப்பார் என்று விசுவாசிக்கிறோமா? இந்த கண்ணியிலிருந்து என்னை விடுவிப்பார் என்று விசுவாசிக்கிறோமா? இந்த சமாதான கேடு வீட்டிலிருந்து, குடும்பத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார் என்று விசுவாசிக்கிறோமா? அந்த இடத்துல தான் நம்ம கோட்டை விட்டு விடுகிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசு வருவார் என்று விசுவாசம். அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியும். இன்றைக்கு இந்த விஷயத்தில், இந்த காரியத்தில் இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை விடுவிப்பார் என்று யார் யார் இயேசுவை முன்னிட்டு அந்த பிரச்சனையை விடுதலையாக்குவார் என்றும், அதை அந்த கண்ணியிலிருந்து என்னை விடுதலையாக்குவார் என்றும், அந்த வேதனையிலிருந்து என்னை மாற்றுவார் என்றும் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்படுவதில்லை. இந்த கால வேளையில் இதை புரிந்து கொண்டு, இந்த நாளில் நீ என்ன பிரச்சனையோடு கடந்து போகிறாயோ, ஏனெனில் நம்முடைய எல்லா துக்கங்களையும் பாடுகளையும் இயேசு சுமந்து தீர்த்தார். விசுவாசிக்கிறோம் இயேசுவை, இந்த பிரச்சனையை தீர்ப்பார் என்று விசுவாசிக்கிறதில்லை. இந்த கட்டுகளில் என்னை விடுதலையாக்குவார் என்று விசுவாசித்து, ஆண்டவரே இந்த கண்ணியில் என்னை விடுவிக்கப்படுறதுக்காக நன்றி என்று சொல். துதி, அட்வான்ஸ் தேங்க்ஸ் கிவிங் கிவ் டு த லார்ட். ஆண்டவர் அந்த விஷயத்து மேல் அற்புதம் செய்வார். இந்த கால வேளையில் விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. யார் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? அன்னுதினம் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை பார்க்கிறாயே, உன் கண்களுக்கு முன்பு வருகிறது, உன் சிந்தைகளுக்கு முன் அந்த பிரச்சனை வருகிறது. அதை ஏசப்பட சொல். ஆண்டவரே இந்த பிரச்சனை நீங்க என்னை விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாசித்து அறிக்கையிடு, அற்புதத்தை காண்பாய். ஆண்டவரே சமூகத்தில் ஒப்பு கொடுவோமா? வெட்கப்படுவதில்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யார் யார் இந்த நாட்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்மை விசுவாசிக்கிறார்கள், ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க, இந்த தடைகளிலிருந்து எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க உம்மாலாகும் என்று பர்டிகுலராக இந்த விஷயங்களை சொல்லி விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளாய் என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி கட்டளையிடுவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் இந்த நன்மையை, வெட்கப்படுவதில்லை என்ற அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. God bless you. Praise the Lord.